அரசியல் கைதிகள் குறித்து அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை நீதி அமைச்சு தகவல். பெருந்தோட்ட முன்பள்ளி நிர்வாகத்தை மாகாண சபைகள் பொறுப்பேற்க வலியுறுத்தி போராட்டம். 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. அக்குறைகொண்ட இரட்டை கொலை சந்தேக நபர் முன்னாள் ராணுவ சிப்பாய் போலீசார் தகவல். அல்லிப்பட்டி பகுதியில் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி வேண்டி யாழில் போராட்டம். சட்டத்தை நிலைநாட்டுவதை அரசியல் பழிவாங்கல் என கூறி ராஜபக்ஷ அணியினர் தப்பிக்க முடியாது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் அவர்களது தண்டனை காலத்தை குறைப்பது தொடர்பில் விசேட அறிக்கை குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசு வழங்கிய தேர்தல் வாக்குறுதியின்படி அரசியல் கைதிகள் இதுவரை விடுவிக்கப்படாமை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகள் உட்பட நீண்டகாலமாக சிறைகளில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் எந்தவித இன மத பாகுபாடுகளுமின்றி தமது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசியல் கைதிகளின் தண்டனை காலத்தை நினைத்த மாத்திரத்தில் குறைப்பதற்கோ அல்லது அவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கோ சட்ட ரீதியாக சில நடைமுறைகள் உள்ளன. எனவே குறித்த குழு தனது பரிந்துரைகளையும் அறிக்கைகளையும் சமர்ப்பித்தவுடன் அதன் அடிப்படையில் தகுதியான கைதிகளை விடுவிக்க அல்லது தண்டனையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். தோட்ட நிர்வாகங்களின் தலையீட்டுக்கு எதிராக ஹெட்டனில் முன்பள்ளி ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர். தோட்ட நிர்வாகங்களின் தலையீட்டினால் முன்பள்ளி சிறார்களின் உரிமைகள் மீறப்படுவதாகவும் தமக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை அதிகரிக்குமாறும் நிரந்தர நியமனம் வழங்கவும் கோரி மலையக முன்பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றியம் இன்று ஹெட்டன் ரயில் நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்டகாலமாக கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை காரணமாக தாம் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக முன்பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தோட்ட நிர்வாகங்கள் முன்பள்ளிகளை நேரடியாக நிர்வகிப்பதன் காரணமாக தோட்டப்புற மாணவர்களுக்கும் முறையான ஆரம்ப கல்வி வழங்குவதில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்பள்ளிகளை நிர்வகிக்கும் உரிமை தோட்ட நிர்வாகங்களுக்கு யார் வழங்கினார் என்ற கேள்வி எழுப்பிய அவர்கள் அரசின் கீழ் இயங்கும் மாகாண சபைகளே தோட்ட முன்பள்ளிகளை நிர்வகிக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்புகள் என சுட்டிக்காட்டினர். குறித்த விடயத்திற்கு விரைவான தீர்வை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளை புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுநுவர, கங்க இகழ கோரல, தொலுவ யட்டியனுவர, கேகாலை மாவட்டத்தின் கேகாலை யட்டியந்தோட்டை, மாவனெல்லை, தெஹியோவெட்ட, அரநாய்க்கு, மாத்தளை மாவட்டத்தின் லக்கல பல்லைக்கம, அம்பன்கங்கு கோரல, உக்குவல வில்கமுவ, ரத்தோட்ட மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முன்னதாக விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கும். பதுளை மாவட்டத்தின் மேககவிள, கந்தகெட்டிய, ஹப்புத்தல, பசரம் மற்றும் பண்டரவள அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் பலஸ்முல்ல, கண்டி மாவட்டத்தின் உடபலாத்த, உடுநுவர, பதாகோவே ஹெட்ட, பஸ்கேவா, கோரல, கேகால மாவட்டத்தின் திரணியக்கல மற்றும் பிளத்ஹோபெட்டிய, குருநாகல் மாவட்டத்தின் மல்லவப்பெட்டிய, மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளாவைய, நுவர்லிய மாவட்டத்தின் மதுரட்ட, மேற்கு கொத்மலை, கிழக்கு கொத்மலை, ஹாங்குரன் கெத்த மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் குருவிட்ட, நிவித்திக்கல, எகலியகுட மற்றும் கொலன்னா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பதுளை மாவட்டத்தின் ஹல்துமல, காலி மாவட்டத்தின் நியக்கம, கண்டி மாவட்டத்தின் மெதொம்பர, பாதும்பர, மொனராகல மாவட்டத்தின் படல்கும்பர, நுவர்லிய மாவட்டத்தின் நில்தாண்டாகின, வெலப்பென, நோவுட், அம்பகமுவ மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் கிரியல்ல, கலவான மற்றும் அயக்கம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது இன்று காலை 9:30 மணி முதல் நாளை காலை 8:30 மணி வரை அமலில் இருக்கும் என அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது.
அக்குறைகுட இரட்டக்கொலை தொடர்பில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி குறித்து மேலும் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன்படி குறித்த துப்பாக்கிதாரி ஒரு முன்னாள் ராணுவ சிப்பாய் எனவும் 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் அவர் சட்டப்பூர்வமாக ராணுவத்திலிருந்து விலகியவர் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 13ஆம் தேதி அங்குரேகொட பிரதேசத்தில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதற்கமைவாக இந்த குற்றத்திற்கு உதவி வழங்கியமை மற்றும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் கடந்த 16ஆம் தேதி கொட்டாவை மற்றும் அதுருகிரிய போலீஸ் பிரிவுகளில் 17ஆம் தேதி ககடுதுவ போலீஸ் பிரிவில் 3 சந்தேக நபர்கள் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பித்திருந்த மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் கோமகம வலிய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு இந்த குற்றத்தின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட சந்தேக நபர் ஒருவரை அம்பலாங்கொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தெல்துவா பிரதேசத்தில் வைத்து நேற்று தினம் கைது செய்தனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி ஒன்றும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் கடுவல நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அல்லைப்பட்டி பகுதியில் பயணித்த ஹயஸ் ரக வாகனத்தை தாம் மறைத்தபோது அதனை நிறுத்தாது சென்றமையால் வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் இதில் வாகனத்தை செலுத்திய சிறுவன் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். எனினும் நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை போலீசார் வழிமறித்த பின்னரே துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாகவும் இது போலீசாரால் திட்டமிட்டு நடாத்தப்பட்ட படுகொலை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையிலேயே உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என்பதும் சம்பவம் தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணை நாளை மறுதினம் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடியவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதை அரசியல் பழிவாங்கல் என கூறி ராஜபக்ஷ அணியினர் தப்பிக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ராஜபக்ஷக்களையும் அவர்களின் சகாக்களையும் பற்றி சிந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்கள் இப்போது ஓர் அரசியல் சக்தியே கிடையாது. ஆனால் தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்கள் சொத்தை திருடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எமது அரசின் நிலைப்பாடு. அதை செய்யும் போது திருடர்களுக்கு பயம் வரது இயல்புதான். அதைத்தான் இவர்கள் பழிவாங்கல் என கூச்சலிடுகின்றார்கள். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பற்றி பேச ரோஹிதவுக்கு எந்த அருகதையும் இல்லை. இவர்களது ஆட்சி காலத்தில்தான் விவசாயிகள் உரம் இல்லாமலும் மீனவர்கள் எரிபொருள் இல்லாமலும் மக்கள் வரிச்சுமையாலும் வீதிக்கு வந்தார்கள். அந்த பாவங்களை சரியவே நாம் இன்று பாடுபடுகின்றோம். ராஜபக்ஷ அணியை பாதுகாப்பது எமது பணியல்ல. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவது எமது பணியாகும். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது அரசின் கடமையாகும். முறையான விசாரணைகளின்றி யாரையும் சிறையில் அடைக்க மாட்டோம். ஆனால் ஆதாரங்களுடன் சிக்கியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத் தருவதில் இந்த அரசு பின்வாங்காது என அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மனி ஆளும் கட்சியான கிறிஸ்டியன் டென்மார்க் யூனியன் 14 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யவும் 15 வயதினருக்கான டிஜிட்டல் சரிபார்ப்பு முறைகளை தீவிரப்படுத்தவும் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இந்த விதிமுறைகளை செயற்படுத்த தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் ஒரே மாதிரியான வயது வரம்பை கொண்டு வரவும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் ஜனாதிபதி தலைமையிலான இந்த திட்டத்திற்கு கூட்டணியில் உள்ள சமூக ஜனநாயக கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா இத்தகைய தடையை அமல்படுத்தியுள்ள நிலையில் ஸ்பெயின், கிரீஸ், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளும் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எனினும் அமெரிக்கா நிறுவனங்களை பாதிக்கும் இத்தகைய கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு வர்த்தக தடைகள் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.
அரசியல் கைதிகள் குறித்து அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை நீதி அமைச்சு தகவல். பெருந்தோட்ட முன்பள்ளி நிர்வாகத்தை மாகாண சபைகள் பொறுப்பேற்க வலியுறுத்தி போராட்டம். 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. அக்குறைகொட இரட்டை கொலை சந்தேக நபர் முன்னாள் ராணுவ சிப்பாய் போலீசார் தகவல். அல்லிப்பட்டி பகுதியில் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி வேண்டி யாழில் போராட்டம். சட்டத்தை நிலைநாட்டுவதை அரசியல் பழிவாங்கல் என கூறி ராஜபக்ஷ அணியினர் தப்பிக்க முடியாது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல்.